அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நாம யாருமே இல்லாத ஒரு இருட்டான அறையில ஒரு சின்ன பெட்டிக்குள்ள மூச்சு விடக்கூட இடமில்லாம 9 மாசம் இருக்க முடியுமா? ஆனா நாம எல்லாருமே அப்படி ஒரு இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அறிவியல் உலகத்துல மைக்ரோஸ்கோப் கூட இல்லாத அந்த காலத்துல தாயின் வயித்துக்குள்ள ஒரு உயிர் எப்படி உருவாகுதுன்னு ஒரு புத்தகம் அணு அணுவா சொல்லுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? இது எப்படி சாத்தியம்னு நீங்க ஆச்சரியப்படுற அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத கேட்டா உங்களுக்கே தெரியாம உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். குரான் சொல்லுது, ஒரு சுட்டு துளியில இருந்துதான் மனுஷன் படைக்கப்பட்டான். ஆனா அந்த துளி எங்க போகுது? நிச்சயமாக நாம் மனிதனை களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம். பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில், கருப்பையில் விந்து துளியாக வைத்தோம். குரான் 23:12-13. இந்த பாதுகாப்பான இடம்னு குரான் சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? தாயின் கருப்பைக்குள்ள அந்த பிஞ்சு உயிர் எந்த ஒரு காயமும் படாம ஒரு அழகான குஷனுக்குள்ள ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் மிதந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான சாப்பாடு, மூச்சு எல்லாமே அந்த ஒரே இடத்துல இருந்தே கிடைக்குது. இது அந்த இறைவனோட ஒரு மிகப்பெரிய மேஜிக் இல்லையா? அடுத்ததா வர்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த துளி அப்படியே ஒரு இரத்த கட்டியா மாறுது. இத குரான் அலக் அப்படின்னு சொல்லுது. அலக் அப்படின்னா அட்டை பூச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நவீன ஸ்கேன் மிஷின்ல பார்த்தா அந்த ஆரம்ப கால கரு அப்படியே ஒரு அட்டை பூச்சி மாதிரியே தாயோட கருப்பையில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு தசை பிண்டமா மாறி எலும்புகள் உருவாகி அந்த எலும்புகள் மேல தசைகள் போர்த்தப்படுது. பின்னர் அந்த தசை பிண்டத்தை எலும்புகளாக ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். குரான் 23:14. மருத்துவம் சொல்ற அதே படிநிலைய 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குரான் புள்ளி விவரத்தோட சொல்லுது. கடைசியா அந்த உயிர் முழு வடிவம் எடுத்ததுக்கு அப்புறம் இறைவன் அதுக்குள்ள ஒரு ஆன்மாவ, உயிரை ஊதுறான். 3 இருள் சூழ்ந்த அடுக்குகளுக்கு நடுவுல உங்கள ஒரு அழகான குழந்தையா மாத்துனது யாரு? உங்கள் தாயின் வயிற்றினுள் ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் அவன் உங்களை படைக்கிறான். குரான் 39:6. நம்ம அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது நம்ம கூட வேற யாரும் இல்ல. ஆனா அந்த இறைவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாத்தான். இத நினைச்சு பார்த்தா நம்ம மனசு எவ்வளவு நெகிழ்ந்து போகுது பாருங்க. இந்த ஒரு அதிசயம் போதும் அந்த இறைவன் இருக்கான்னு நம்புறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. மறக்காம நம்ம ட்ரஸ்ட் அல்லா சேனலை சப்ஸ்கிரைப்